ஒபேக்ல இருந்து ஏன் வெளியே போனீங்க? என்ன காரணம் அவங்க சொல்றாங்க வெளியேறினா? ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. இதை விட என்ன ஒரு பெரிய இலவு நடக்க போகிறது? இதுக்கு மேல இலவு எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. எங்களுடைய பொருளாதாரம் போயிட்டு, எங்களுடைய கட்டமைப்புகள் போயிட்டு, இப்ப அவங்க என்ன சொல்றாங்க இன்டர்நேஷனல் மேகசின்ஸ்ல, எப்படி கொரோனா காலத்தில் 2021ல உலகம் ஸ்தம்பித்ததோ அதே போன்று ஒரு கொரோனாவை துபாய் கண்டுவிட்டு, இனி துபாயில ஒரு பெரிய அடுக்குமாடி 7 மாடியா 8 மாடி இருக்கு, நிறைய ஹோட்டல்ஸ் பேர்லாம் இருக்கு. இந்த ஹோட்டல்கள்ல மக்களை வரவழைப்பது, தொழிலாளர்களுடைய தொழில் முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கை பெறுவது, அமெரிக்கன் கம்பெனி ஏராளமான கம்பெனிகள் மத்திய கிழக்குல இங்க ஒரு 16 எத்தனையோ கம்பெனி, அதாவது மைக்ரோசாப்ட்வேர்ல பாத்தீங்களாம், ஐபிஎம் பார்க்கலாம், அப்புறமா ஆரக்கிள் பார்க்கலாம், இப்படி ஏராளமான கம்பெனிகள். அவர்கள் எலான் மஸ்கினுடைய அந்த நிறுவனம், எல்லா நிறுவனங்களுமே இன்னைக்கு பாதுகாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போய்விட்டது. இப்படிப்பட்ட ஒரு டிசென்ட் வாய்ஸ், ஒரு கருத்துருவாக்கம், ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் டு பி அப்பியர். என்ன நடக்குதுன்னு தெரியல. இன்னைக்கு நின்றுக்கு தற்காலிகமாக, ஆனா என்ன நடக்குன்னு தெரியல. குறிவைத்து மிக சிறப்பான முறையில் தாக்குதலை கொர்ரம்சோர், கைபர் ஷகான், ஷிஜீல், ஷஹாப், இப்படி எல்லா ஐசிபிஎம் இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் மூலம் அவங்க அளித்தார். ஆனா யாரும் இதை பத்தியும் கேட்கலையே. அது யுஏஇக்கு பெரிய மன வருத்தம். அது கத்தர் இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்காங்க. சவுதி அரேபியா எதுவுமே செய்ய முடியாத ஒரு களச்சூழல்ல அவங்க இருக்காங்க. அது மாதிரி பஹ்ரைன், அதே போன்று பஹ்ரைன்ல ஏராளமான ஷியா மக்கள் இருக்கிறார்கள். ஷியா என்றால் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஹிஸ்புல்லா எப்படி அவர்களுக்கு ஆதரவானார்களோ அப்படியே ஆதரவானார்கள். குவைத் பெரும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டது. இந்த களச்சூழ்நிலையில் தான் இன்றைக்கு அவர்கள் ஒபேக்ல இருந்து வெளியேறி இருக்கிறார்கள். அதற்கு காரணம் இதுதான் என்பதை அன்வர் பர்காஸ் மேட் ஸ்டேட்மெண்ட் வெரி clear.